வந்துட்டு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஞ்சித்தும் நம்ம சௌந்தர்யா வந்து பயங்கரமா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். 2.5 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட அவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நிறைய வந்து அந்த கோவா டீமை பத்தி பேசியிருந்தாங்க, அருணை பத்தி பேசியிருந்தாங்க, முத்துவை பத்தி பேசியிருந்தாங்க, மஞ்சரி பத்தி பேசியிருந்தாங்க. அது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோல கவர் பண்ணி போட்டிருந்தேன். அது இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பிளே பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து செம்மையா வந்து அவங்க வந்து செம்மையா வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஆதரவு வந்துட்டு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும். பட்டுன்னு இப்ப வந்துட்டு இது தனியா சொல்றதை விட பட்டுன்னு மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு விடுறது ஏற்கனவே ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஜாக்லினுக்கு வந்துட்டு டவுன் ஆயிட்டு சௌந்தர்யா வந்துட்டு செம்மையா வந்துட்டு ஆன் ஃபயர் மூடுல வந்துட்டு மக்கள் வந்துட்டு இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம 20 பேர் தான் வீடியோ பாக்குறாங்க. அதை பாக்குறதுக்கு 20 பேர் தான் வராங்க. அண்ட் அதை வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதை மட்டும் பண்ணீங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு ஒரு டவுனா ஒரு ஃபீல் ஆகுது. பாத்தீங்கன்னா வந்துட்டு போக பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு உள்ள ஜாக்லினுக்கு ரயனுக்கு உள்ள ஒரு பாண்ட் வந்து டப்புன்னு உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா காலையில இருந்து ஜாக்லினை பத்தி ரயனை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவகுமார்ட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோல நான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு இதுல பாண்டிங்ல இருக்கேன், அதை விட்டு வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார்ட்ட சொல்லதான் இருக்கும். ஜாக்லின் வந்துட்டு நம்ம விஜய் விசால் வந்து டைரக்டா வந்து ஒரு மாதிரி வந்து ராங்கா சொல்லிட்டு இருந்தாரு. ராணுவே ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின். அது வந்து டப்புன்னு ஏன் அவன் கேம் பிளே அப்படி இருக்காதா, இவன் கேம் பிளே இப்படி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சுக்கு நேரம் வந்து பொய்யா சொல்ற விஷயத்த கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம நியாயம்னா நியாயம் பக்கம் நிக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யாருன்னா நம்ம சௌந்தர்யா வந்து சொன்னது வந்து பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பார்த்தா செம்மையா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பக்கா கேமா ஆடுறாங்க, பக்காவா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடா இவங்க இதுல ஏதோ வந்து கொலாப்ஸ் எதுவும் பண்ணி விட்டாங்களா, இல்ல இவங்க பாண்டிங் எதுவும் சௌந்தர்யாவுக்கு எதுவும் வேலையை பார்த்து விட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். பட் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து அவ வந்து கேம் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா வந்துட்டு செம்மையா வந்து எனக்கு அப்படியே பிடிக்கல அவ கேம் பிளே பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து அந்த பொம்மை டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அன்சிதா, மஞ்சரி அண்ட் ஜாக்லின் 3 பேர் 3 பொம்மையை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு வச்சு உட்காந்துருந்தாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி வந்து அவருக்கு வந்து சுத்தமா அவருக்கு வந்து ரெஸ்ட் ரூமா இருந்தாலும் பாத்ரூமா இருந்துச்சு, அந்த இதெல்லாம் சுத்தமா அவரால் முடியல. அவ வந்து அவளுக்கே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறது வந்து ஜாக்லின் பார்த்துட்டு என்ன சொல்றா, அவ வந்து நல்லா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் ரூம் வரும் போல இருக்கு, அவர் ரொம்ப அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றா. இப்பதான் அவன் வந்து கேம் பிளே நல்லா விளையாடுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு யூரின் அந்த மாதிரி வந்துட்டு போற அவளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் வரது வந்துட்டு ஜாக்லினுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்ன பண்றான், நல்லா வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு அவ வாக்கு கொடுக்கல, இவளா அந்த வாக்கை வாங்கிக்கிட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து நல்ல ஃபீலிங் வருது, நல்ல ஒரு இதா இருக்குது. அவ வந்து நீ போ, நான் வந்து ஹோல்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன், நீ என்னதான் வச்சிருந்தா நான் ஹோல்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவளா அந்த வாக்கை வாங்கிக்கிட்ட மாதிரி அப்படிதான் எனக்கு தோணுது. இவளாதான் வாங்கிக்கிட்டா. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களாம் மஞ்சரி நீ வந்து இப்படி நான் வந்து உள்ள வைக்கிறேன் எனக்கான நீ உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு அங்க வாக்கு கொடுக்கல, இவளாதான் கேட்டு வாக்கு வாங்கிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு செம்மையா உடச்சு பாக்குறது. மக்கள் கூட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழகா அருமையா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தவ பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் இதான் வந்துட்டு இப்படி ஒரு கேம் பிளே விளையாண்டுட்டு இருக்கா, இந்த கேம் பிளே வந்து நல்ல மைண்ட் கேம் பிளே விளையாண்டுட்டு இருக்கா, பின்னாடி எனக்கும் இந்த மாதிரி கேம் பிளே வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரஞ்சித்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்க பார்க்க முடிச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு செம்மையா வந்துட்டு கேம் பிளே விளையாடுறது வந்துட்டு சௌந்தர்யா. இந்த மேட்டர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நீ இப்படிதான் பண்ண, நீ அப்படிதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி இது ஜாக்லின் போயிட்டு நேரா வந்துட்டு சொல்லியிருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும், எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் போது எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்துட்டு மறைமுகமா சொல்லி அது வந்துட்டு ரொம்ப இதா போயிடும். இதே வந்துட்டு நேரா போயிட்டு சொல்லிட்டீங்கன்னா வந்துட்டு இன்னும் வந்துட்டு உனக்கு ஆதரவு வந்துட்டு இன்னும் அதிகமா ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. இந்த மாதிரி வந்து அந்த ஒரு பாண்டிங்ல இருந்து வெளில வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு வெளில வந்து நீ இவளுக்கான நான் உட்கார அவளுக்கான நீ உட்காருங்கிறத விட்டுட்டு வந்து தனியா இண்டிவிஜுவலா கேம் விளையாண்டாங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜாக்லினை பத்தி கொஞ்சமாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.